ஒன்றை நாம் இந்த இடத்தில் விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. சீமானோ அவனுடைய பிள்ளைகளோ ஒரு இடத்தில் கூட தந்தை பெரியாரை விமர்சித்தோ குறை கூறியோ பேசியது இல்லை. தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிற பல பேர் சீமான் பெரியாரை கைவிடாது பெரியாரை கெட்டியாக பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறான் இன்னும் என்று விமர்சிக்கிறார். திராவிட இயக்கத்தின் தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் பெரியாரை சீமான் விமர்சிக்கிறார் என்று தோற்றுகிறார். இங்கே பெரியாரிஸ்டுகள், பெரியார் ரிலீஜனிஸ்டுகள் ரெண்டுக்கும். இங்கே யாரும் பெரியாரிஸ்ட் இல்லை, பெரியார் ரிலீஜனிஸ்ட், அடிப்படைவாதிகள். எது ஒன்றையும் ஆய்வுக்கு உட்படுத்து என்கிறார் தந்தை பெரியார். அவரையே ஆய்வுக்கு உட்படுத்தது இவர்களுக்கு சிக்கலாக இருக்குது. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு நினைச்சிடாத, படித்தவன் பேசுறதுலாம் உண்மையாக இருக்கும்னு நம்பிடாத. உன் அறிவுக்கு எது சரி என்று படுதோ அதை தெளிந்து ஆய்ந்து முடிவெடுத்து செயல்படு என்று சொல்கிறார். அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். நாம் பெரியாரை அப்படியே ஏற்கிறோம். பெரியாருடைய கடவுள் மறுப்பை கூட அறிவியல் ஆய்வு என்று அப்படியே ஏற்கிறோம். பெரியாருடைய சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண்ணிய விடுதலை, தீண்டாமை ஒழிப்பு, பகுத்தறிவு கருத்துக்கள் அத்தனையும் நாம் அப்படியே ஏற்கிறோம். என் அன்பிற்குரியவர்கள் சிந்திக்க வேண்டும். அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு, இந்த முழக்கத்தை முன்வைத்தார்கள். ஆனால் திராவிட நாடு அடையவில்லை. எத்தனை பேர் சுடுகாட்டுக்கு சென்றார்கள் என்றால் எவரும் இல்லை, நம்மைத்தான் அனுப்பினார்கள். நாடு இது தமிழ்நாடு பெயர், ஆனால் தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு. திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறார்கள். அதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், திராவிட நாடு கேட்பதற்கான காரணம் அப்படி இருக்கிறது, கோரிக்கையை கைவிடுகிறோம் என்று சொன்னார்கள். தந்தை பெரியாரிடத்தில் கேட்டார்கள், ஏன் திராவிட நாடு கொள்கையை கைவிட்டீர்கள் என்று. கன்னடரும் ஒத்து வரல, தெலுங்கரும் சரியா வரல, மலையாளியும் ஒத்து வரல. பிறகு பார்த்தோம், தமிழ்நாடு தமிழருக்கே என்று வந்துட்டோம் என்று சொல்றாங்க. இதைத்தானே நானும் சொல்றேன். தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் அதை ஆளும் உரிமை அயலாருக்கேவா? அதை ஆளும் உரிமையே அவருக்கே தானே. இதானே நம்ம தத்துவம். தமிழ்நாடு தமிழருக்கே, அதை ஆளும் உரிமையும் அவருக்கே. தமிழ்நாடு தமிழருக்கு என்ன, அதைத்தான் நாம் தமிழர் என்று சொல்றோம். இதையே தான் சொல்லுகிறோம். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. இதுதாங்க சொந்த புத்தி தேவையில்லை, பெரியார் தந்த புத்தி ஒன்றே போதும்னு. இதுதான் பெரியாருடைய தத்துவருக்கு முதல் எதிரி. எது ஒன்றையும் ஆய்ந்து தெளிந்து உன் அறிவு கொண்டு சிந்தித்து முடிவெடுன்னு சொன்ன பெரியாருக்கும் சொந்த புத்தியே தேவையில்லை, பெரியார் தந்த புத்தி ஒன்றே போதும் என்று சொல்றதுக்கும் எவ்வளவு அடிப்படை முரண் இருக்குதுங்கிறது நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஆனால் நீங்கள் என்னைய பெரியாருக்கு எதிரின்னா யார் ஏற்கிறது? யார் ஏற்கிறது? ஆரிய பார்ப்பனரும் என்னை திட்டுவாங்க, திராவிடர்களும் என்னை திட்டுவாங்கன்னா அப்போ சரியாக இருக்கிறது யாருன்னு தெரியுதுல்ல. நாங்கள் என்ன கேட்டுட்டோம்? திராவிடர்னா யார் திராவிடர்? அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா இல்லை. தமிழர் தான் திராவிடர், திராவிடர் தான் தமிழர். அப்போ ஏன் தமிழர் தான் திராவிடர், திராவிடர் தான் தமிழர்னா நான் தமிழராக இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே. திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இது தெளிவாக விளங்கிக்கணும். எந்த திராவிட கட்சியின் தலைவன் தமிழர்? ஒருத்தனும் இல்லை. தமிழன் எல்லாம் தலைவன், சாதி கட்சிக்கு மத கட்சிக்கு. தமிழன் அல்லாதவன் இனத்துக்கு தலைவன். அப்போ கட்சி திராவிடம், தமிழ்நாடு தமிழருக்கே வந்துவிட்ட பிறகு அப்புறம் இதுக்கு திராவிடர முன்னேற்றத்தின கழகங்களும் கட்சிகளும், தமிழர் முன்னேற்றம், தமிழர் விடுதலை கழகம், தமிழர் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய தமிழர் முன்னேற்ற கழகம், அப்படிதான் இருந்திருக்கணும். அப்ப இந்த திராவிட முன்னேற்றம் என்பது நிகழ்காலத்தில் பார்க்கிறோம் திருடர்கள் முன்னேற்ற கழகமாக மாறி நிற்கிறது. இந்த நிலம் எனது தாய் நிலம். இவ்வளவு துன்ப துயரங்களை தாங்கி நிற்பதற்கு காரணம், முழு பொறுப்பு இந்த திராவிட கட்சிகளும் அதன் ஆட்சிகளும். இதில் எவரும் மாற்றி பேச முடியாது, கருத்தை இருக்க முடியாது.
மொழிக் கொள்கையில் இங்கே பாருங்க, குலக்கல்வி திட்டத்தை திணித்த ராஜாஜி குடிக்கொள்கையை திணிக்கல. இந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்ட பக்தவச்சலம் மதுக்கடையில் திறக்கல. பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி, பக்தவச்சலம், இந்த காலகட்டங்கள் வரைக்கும் ஊழல் லஞ்சம் என்ற சொல்லே இந்த நிலத்தில் இல்லை. அதுவரை கல்வி மருத்துவம் பொதுவா இருக்கு. திராவிட ஆட்சிகள் ஏறுது. பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கல்வி மருத்துவம் தனியாருக்கு போகுது, சாராய கடை அரசுக்கு வருது. அப்ப பெருந்தலைவர் காமராஜர் 14,000 பள்ளிகளை திறக்கிறார். அத்தனையும் தாய் தமிழ் வழி கல்விகள், தாய்மொழியில் பயிற்றுவிக்கிற கல்விகள், தமிழ் பயிற்று மொழியாக கொண்ட கல்வி. ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு தமிழ் ஒரு பாடமொழியாக கூட என் தாய் நிலத்தில் இல்லை. இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் கூடங்குளம் அணு உலைன்னு போராடுறான். கையெழுத்து போட்டது அவன். மீச்சுன எரிகாற்று போராடிக்கிட்டு இருக்கான். கையெழுத்து போட்டது யாரு? தமிழனுக்கு இருக்கிற பெருமடையாளம் மேற்கு தொடர்ச்சி மலை, அதை குடஞ்சி நியூட்ரினை ஆய்வு அனுமதிச்சது அவன். கச்சத்தீவு போயிடுச்சு, பறி கொடுத்தது எப்போ? எல்லாம் இவர்கள் ஆட்சி காலத்தில் தான். நம்மளோடு சேர்ந்த அவரும் ஆடு நனையுதுன்னு ஓனாயி அழுகுதுங்கிற மாதிரி எல்லாரும் நாங்களும் கச்சத்தீவை மீட்க போராடுறோம், நாங்களும் மீத்தேன் எரிகாற்றை எதிர்க்கிறோம், நாங்களும் நீட்சி நியாயம் எதிர்க்கிறோம் அப்படின்னா அத்தனையும் ஏமாற்று. இங்கே பேசிய மொழி பேரறிஞர்கள், எங்கள் அப்பா அருளியார், என் அண்ணன் அரசேந்திரன் பேசியதிலிருந்து உலகத்திலே சிறந்த அதிசயங்கள் எதிரான தமிழ் தான் என்றால் அந்த தமிழ் எங்க? அந்த தமிழ் எங்க? அந்த தமிழ் எங்க? தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று நமது முன்னோர் பாடினார். தமிழ் தானடா அவன் தாய்மொழி, அப்புறம் அமிழ்துன்னு வர்றான். அமிழ்தம் அவரது மொழியாம் ஏன் பாடுறான்? அமிழ்து 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 என்று வேகமாக சொன்னால் அது தமிழ் தமிழ் என்று வரும். தமிழ் 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 என்று வேகமாக சொன்னால் அது அமிழ்து அமிழ்து என்று வரும். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு உயர்த்தி காட்டிய ஒருவன் என் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். தலைவன்னா எல்லாத்தையும் ஏற்ற முடியுமா? 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி, கட்டின பொண்டாட்டிக்கெல்லாம் பல பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் பதவி, பல லட்சக்கணக்கான சொத்து, அதை பதுக்கவும் ஒதுக்கவும் பாதுகாக்கவும் கடைசி வரைக்கும் பதவி, பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பேரனுக்கெல்லாம் பதவி கட்ட அலைகிற ஒரு தலைவன், பெத்த பிள்ளைகளை மண்ணின் விடுதலைக்கு களத்திலே பலியிட்ட ஒரு தலைவன். எவன் தலைவன்? யார் தலைவன்? சும்மா என்னமோ நாங்கள் திராவிடத்தை எதிர்க்கிற மாதிரியும் நாங்கள் பெரியார். திராவிடத்தை எதிர்ப்பதற்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கத்தை முன்வைத்து விட்டார் பெரியார் என்றால் பிறகு எப்படி நாங்கள் திராவிடத்தை விமர்சிப்பது? திராவிட ஆட்சியை விமர்சிப்பது, திராவிடத்தை விமர்சிப்பது போலவும் பெரியாரை விமர்சிப்பது போலவும் நேர் நிறுத்துவது எப்படி ஏற்கிறது? எப்படி ஏற்கிறது? இந்த அரை நூற்றாண்டு கால ஆட்சி, இந்த 50 ஆண்டு கால ஆட்சி, ஒரு தத்துவம் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தத்துவ மாற்றம் இருக்கா? இல்லை தேமுதிக அதிமுகவுக்கு தான் தத்துவ மாற்றம் இருக்கா? என்ன இருக்குது? மொழிக் கொள்கை என்ன? அண்ணாவின் மொழிக் கொள்கையே எங்கள் மொழிக் கொள்கை. அப்ப நீ எதுக்குடா தனியா கட்சி வச்சிருக்க? எது கட்சி வச்சிருக்க? மொழிக் கொள்கை என்ன? மொழிக் கொள்கை ஆங்கிலமும் தமிழும். தமிழ் என் தாய்மொழி, ஆங்கிலம் அப்பே மொழியா? அது என்ன மொழிக் கொள்கையில் எங்க வருது? அது எதுக்கு வருது? எதுக்கு வருது? கொள்கை மொழி ஒன்றுதான். என் உயிர் தாய்மொழி தமிழ் தான். என் கொள்கை மொழி பயிற்று மொழி. ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. உலகத்தின் எல்லா மொழிகளும் இந்தி உட்பட எங்கள் விருப்ப மொழி. அப்படித்தானே இருக்கணும். கனவு எந்த மொழியில் உனக்கு வருகிறதோ அந்த மொழியில் தான் உன் கல்வி மொழி இருக்கணும்ன்றான். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்விங்கிறான் காந்தி. அதை கொடுக்காத கூட ஒரு தேச துரோக குற்றம் தான் என்கிறார் மகாத்மா காந்தி. அதை பத்தி கவலை இருக்குதா? அப்ப இங்கு பலாயிரக்கணக்கான ஆங்கில வழி கல்வி கூடங்களை திறந்து விட்டது யார்? இவர்கள் தான். தமிழ் சாகணும். ஏன் சாகணும்? தமிழ் இருக்கிற வரை தமிழன் இருப்பான். தமிழ் இருக்கிற வரை தமிழன் இருப்பான். தமிழன் இருக்கிற வரை
தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் இந்த நிலத்தை ஆள முடியாது. அதனால் திட்டமிட்டு அவன் தாய்மொழியை அவனிடமிருந்து ஒழிச்சாங்க. தமிழ் படிப்பது இழிவு, தமிழ் பேசுவது இழிவு, தமிழில் எழுதுவது பழமைவாதம், பேசுவது தமிழ் தமிழ் என்று பேசுவதெல்லாம் ஒரு 10ஆம் வசனத்தினம் பழமைவாதம் என்று ஒரு குற்ற உணர்வை, தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள விதைச்சாங்க. அதனால இவன் தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா, தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா? ஐயா ஹாஜாகனி சொன்னாங்களே, இணைப்பு சொல்லு போல ஆங்காங்கே கன்ஜக்ஷன் வேர்டு என்று சொல்லி இணைப்பு சொல்லு போல ஒரு சொல் ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்கான். ஒரு வார்த்தை. திஸ் ஃபிலிமில் சாங்ஸும் ஃபைட்ஸும் டான்ஸும் ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. எப்படி இருக்கு? ஒரு தொலைக்காட்சியில் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார். ஹலோ, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம், மார்னிங் மீட் பண்ணுவோம், ஈவினிங் மீட் பண்ணுவோம், ஓவரா டென்ஷன் ஆகாதடா, எல்லாம் கரெக்ட் ஆயிரும். இது ஒரு மொழியா? இது ஒரு மொழியா? எல்லாமே சிதைத்து அழிக்கப்படுது. நாங்க பெரியாரை கன்னடர்னா சொல்றோம், பெரியார் தான் சொல்றாரு. ராஜாஜிக்கு உங்களுக்கு என்ன இப்படி இவ்வளோ நட்பு இருக்குது, கொள்கை முரண் இருக்குது, ஏன் நீங்கள் இவ்வளோ நட்போடு எப்படி இருக்க முடியும் தெரியல. ஒருவேளை நான் அவரும் கன்னடராக இருக்கிறது கூட காரணமாக இருக்கலாம்னு அவர் தான் சொல்கிறார். பிறகு உனக்கு எவன் தலைவன் இருந்தான்? கன்னட நான் வந்தேன், தெலுங்கு தியாகராஜ செட்டியார் வந்தார், நாயர் வந்தார். உனக்கு எவன் தலைமை இருந்தான்னு அவர் தான் சொல்லும்போது சொல்கிறார். வெளியே நாம் ஒருபோதும் சொல்லலை. கருணாநிதியை நாங்கள் தெலுங்குன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. ஆந்திராவுக்கு போனோன்னா அவர் மனவாடுன்னு அவன் சொல்கிறான் என்கிட்ட. நானா சொல்கிறேன்? நானா சொல்கிறேன்? அவன் சொல்கிறான். நீ வா வேணா வந்து பாரு. அவன் சொல்கிறான் அவர் மனவாடு ராஜமுந்திரி ஊருன்றான். அவனுக்கு அது பெருமையாக இருக்குது, எனக்கு சிறுமையாக இருக்குது. அவன் எங்காலும் உங்களை ஆள்றாங்கிறான். கேரளாவுக்கு போனால் மலையாளி எம்ஜிஆர் எங்காலுன்றான். இவன் தாண்டா எங்காலு, இவன் தாண்டா எங்காலு. வேற என்ன எங்களுக்கு வழி என்ன இருக்கு? இது ஒரு அடிப்படை சிக்கல், அடிப்படை சிக்கல். தமிழன் யார் தலைமை இருக்கோ, இந்த ஹாஜாகனி வந்தால் என்ன மதம்னு கேட்பான், சீமான் வந்தால் நீ என்ன சாதின்னு கேட்பான், திருமாவளவன் வந்தால் என்ன சாதின்னு கேட்பான். கருணாநிதி டேண்டா கேட்கல, எம்ஜிஆர் டேண்டா கேட்கல, விஜயகாந்த் டேண்டா கேட்கல, ஜெயலலிதா டேண்டான்னு கேட்க மாட்டான். தமிழன் எவன் வந்தாலும் ஜாதி கேட்பான், தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் தலைவனாக ஏற்பான். இது ஒரு ஈன புத்தி, இது ஒரு ஈன நிலை, இது ஒரு நோய். இதை ஒழிக்கணும்.